உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கு. குறி வச்சா யார உழுவுன்னு பார்த்தாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பயங்கரமான ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலா. இந்த அக்கா ஆடின ஆட்டத்தை பார்த்து அந்த நாய்க்கு ஒரு மாதிரியே போச்சு. புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தர் இப்படியா பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தி மியூசிக் வேற. இதை மட்டும் ஸ்பைடர்மேன் பார்த்தானா தூக்கு மாட்டி செத்துருவானே. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? தலையில பூவை வச்சு விட சொன்னது ஒரு குத்தமாடா, அதுக்கு இப்படியா பண்றது? நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸ்கூல்ல கேர்ள்ஸ் முன்னாடி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. டேய், அவன் செத்துட்டான்டா. அவனே உடம்பு முடியாத உட்காந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட இப்படி ஒரு சாட்டையா பண்றது? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? லேடிஸ் ரோட்ல பைக் ஓட்டும் போது தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இங்கேயுமா? கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர் என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஆரஞ்சு கலர் சட்டையை போட்டது ஒரு குத்தமாடா, இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு போறான். 5 minutes later. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு அப்பா மேல சத்தியம் பண்ணியிருக்காரு. இப்ப சொல்லுங்க, வீடியோவே எடுக்கிறேன். இதே மாரி குடிச்சானா அப்பாவோட நிலைமையை பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிரு. மண்டை குழம்பி மெண்டல் ஆயிடுச்சாட்டுக்கு எங்க போய் மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப டயர்டா இருக்கேன்னு மூக்கில் முட்டை கொடுத்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா நடந்தது பாருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது செல்ல ஜன்னல் வழியா ஆட்டையை போட பார்க்குறான். रुको जरा, सबर करो. நக்கு செத்த பையன். அவன் செல்லு போனது கூட அவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் கடைசியாக ஒன்று பண்ணாம பாருங்க. கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அம்மா
ஓலக்காட்டில் எவனா உரம் போட்டு போயிடுறான். அவனை கண்டுபிடிக்கிறது அந்த ஓனரோட சிறந்த ஐடியா. இனிமேல் காட்டில் எவனாச்சும் ஒதுங்குவீங்க. இதில் மட்டும் போனீங்கன்னா தலை கண்டு தனியாக கீழே விழுந்துரும். வீட்டில் உயிரோட மீன் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்கட்டுருக்கு. அதுக்குன்னு இப்படியா? நீங்களா யாருடா? நாளைக்கு ஸ்கூல் லீவுன்ட்டு பையன் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தான். ஐயோ போச்சே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்கை ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு நினச்சது ஒரு குத்தமாடா. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கப்பிச்சாடா? ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு ஜூஸ் குடிச்சது தப்பாக போச்சு. நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. இதை மட்டும் சிங்கிள்ஸாக இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுச்சு, அழகாக தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போனார். கொய்யால வாடாங்க, எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றதுக்கே ஓட்டா போய் உங்களை பத்தி விடுறாங்களா? போகிறவன் ஒழுங்காக போக வேண்டியதான். அடுத்த வீட்டில் சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தா இப்படி தான் நடக்கும். வயிற்றுக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா?